ஹரே ஹரே கிருஷ்ணா. ஸோ இப்போ நம்ம இந்த சைத்தன்ய யாத்திரையோட பஞ்சத்வாரகா யாத்திரையில நம்ம இருக்கிற இப்ப இடம் மூலத்வாரகா. மூலத்வாரகா இந்த ஊர் பேர் வந்து விஷவாடா அப்படின்னு சொல்லிட்டு விஷவாடா விஷவாடா. ஸோ மூலத்வாரகா அப்படின்னு சொல்லிட்டு மூலத்வாரகா மூலம் அப்படின்னா நமக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும், அதாவது ஆதி, ஒரிஜினல், ஆரம்பம் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ கிருஷ்ணர் மதுரால பிறந்தார், கோகுலத்துக்கு போனார், அங்கிருந்து விருந்தாவனத்துல தன்னோட லீலைகள், பால்ய லீலைகள் எல்லாத்தையுமே பண்றார். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவரோட 12வது வயசுல மதுரால இருந்து அக்ரூரரை கம்சன் அனுப்புறான். சோ கிருஷ்ணர் மதுராக்கு வர்றார். வந்து முதல் வேலை என்ன பண்றார்? கம்சனை கொல்றார். சோ கம்சனை கொன்னது. இப்போ கம்சனுக்கு மனைவியர்கள் உண்டு, மனைவியர்கள் 2 மனைவி உண்டு. அவங்க 2 பேர் யாருன்னா ஜராசந்தனோட மகள்கள். ஜராசந்தா அப்படிங்கிற ஒருத்தனோட மகள்கள், அவன் அசுரன். சோ அந்த ஜராசந்தனோட மகள்கள், தன்னோட மகள்கள் 2 பேர் விதவி ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஜராசந்தனுக்கு கிருஷ்ணர் மீது தீராத பகை, மொத்த யது வம்சத்தையும் அழிக்கணும், கிருஷ்ணரை கொல்லணுங்கிறது அவனோட சபதம். சோ கிருஷ்ணரை யாரால கொல்ல முடியாது. சோ ஜராசந்தன் வந்து மதுரா மேல மறுபடியும் தாக்கிக்கிட்டே இருக்கான், போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கான் 17 முறை. ஒவ்வொரு முறையும் கிருஷ்ண பலராமராலையும் யாதவ படைகளாலையும் துவம்சம் பண்ணப்படுறான். சோ 18வது முறை அவன் படையெடுக்கும் போது கிருஷ்ணர் பலராமர் என்ன பண்றாங்க அப்படின்னா, துவாரகா பக்கத்துல இருக்கிற ரைவத்த மலை அப்படின்ட்டு ஒரு மலை உண்டு, அதுல இருந்து குதிச்சிடுறார். மலை மேல ஓடி போய் மலை மேல ஏறி அங்க இருந்து குதிச்சு அவங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுற மாதிரி. அதாவது கிருஷ்ணருக்கு நம்ம நேத்தே பார்த்தோம் போர்க்களத்துல ரன்சோட் ராய் அப்படிங்கிற பேர்ல. சோ போர்க்களத்துல அவர் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஏன்னா தன்னோட மறுபடியும் போர் வந்தா நிறைய நஷ்டங்கள் நடந்துகிட்டே இருக்கு, நிறைய பக்தர்கள் உயிரிழக்கிறாங்க, நிறைய சொந்தக்காரங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க வேண்டி இருக்கு. சோ அதனால கிருஷ்ணர் அந்த போரை விரும்பாததால போர்க்களத்துல இருந்து ஓடி தனி ஊருக்கே வந்துட்டாரு, தன்னோட சொந்தக்காரங்க எல்லாரையும் கூட்டிட்டு. சோ கிருஷ்ணர் மதுரால இருந்து இந்த துவாரகைய நிர்மாணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல அவர் வந்து இறங்கின இடம் இதுதான். சோ அதனால இது மூல துவாரகா. இங்க வெளியே போய் நம்ம கொஞ்சம், இப்ப நம்ம அடுத்து போறோம், அங்க ஒரு கிணறு இருக்கும். சோ அந்த கிணறுலதான் கிருஷ்ணர் குளிச்சார். அந்த கிணறு எவ்வளவு வெயில் காலம் இருந்தாலும் அந்த தண்ணி வத்தாது. சோ ரொம்ப கிருஷ்ணர் ஃப்ரெஷ்ஷான இடம். விஸ்ரம் அப்படின்னா ஓய்வு எடுத்த இடம், விஸ்ரம்னா ஓய்வுன்னு அர்த்தம். சோ அதனால இது விஷவாடா அப்படின்னு ஆயிடுச்சு. சோ கிருஷ்ணர் ஓய்வு எடுத்த இடம் இது. இங்க இருந்து விஸ்வகர்மாக்கு கட்டளையிடுறார் துவாரகையை நிர்மாணம் பண்றதுக்காக. சோ எப்படி துவாரகையில என்னென்னலாம் இருக்கணும், கடலுக்கு நடுவுல ஒரு நிலப்பரப்பை உருவாக்கி அதுல கோட்டை, கொத்தளங்கள், பூங்காக்கள், அரண்மனைகள், வீடுகள், தண்ணீர் தொட்டிகள், பூங்காக்கள், நந்தவனங்கள், மக்கள் வசிக்கிறதுக்கான அழகான தெருக்கள், கோயில்கள் எல்லாத்தையுமே நிர்மாணம் பண்றார் விஸ்வகர்மாக்கு கட்டளையிட்டு. சோ அது எல்லாமே நடந்தது இங்கதான். சோ நம்ம இன்னைக்கு நம்ம துவாரகைக்கு போறோம். சோ முதல்ல இது இங்க இருந்து ஆரம்பிச்சது எல்லாமே. சோ மதுராக்கு அப்புறம் கிருஷ்ணர் இங்க இருந்து எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறார். சோ இது கிணறு இங்க சைட்ல இருக்கு. சோ இது மூல துவாரகா. சோ இங்க பார்த்து நம்ம ஒரு துவாரகதீஸ்வர் பார்த்தோம். சோ துவாரகால இதை விட கொஞ்சம் பெருசாவே இருப்பார். சோ இவர் துவாரகதீஸ்வர், இங்க சித்தேஸ்வர சிவபெருமான் இங்க. சோ நம்ம பார்த்து இதுவரை கவனிச்சிருப்பீங்க, எல்லா சன்னிதியிலுமே சிவபெருமான் இருப்பார். ஏன் நம்ம ஊர்ல அந்த மாதிரி இல்ல? விஷ்ணுலயும் விஷ்ணு கோயில்ல சிவன் இருக்க மாட்டார், சிவன் கோயில்ல விஷ்ணு இருக்க மாட்டார். சிவன் கோயில்ல கூட விஷ்ணு இருப்பார், விஷ்ணு கோயில்ல சுத்தமா இருக்க மாட்டார். எஸ். சோ அதான் சிவன் கோயில்ல விஷ்ணு இருப்பார், விஷ்ணு கோயில்ல இருக்கவே மாட்டார். சோ சம் பேதர்ஸ் இருக்காங்க சவுத் இந்தியால. பட் இங்க அப்படி இல்ல. இங்க மக்களுக்கு தெளிவா தெரியும், சிவபெருமான் விஷ்ணுவோட சேவகர், விஷ்ணுவோட பக்தர். வைஷ்ணவனாம் யதா சம்பு, ஸ்ரீமத் பாகவதத்தோட ஸ்டேட்மெண்ட் இது. வைஷ்ணவர்களை உயர்ந்தவர் யாருன்னா சிவபெருமான். சோ அதனால விஷ்ணு எங்கெல்லாம் இருக்காரோ சிவபெருமான் அங்க வந்து தங்கி இருந்து அந்த ஸ்தலத்தை பாதுகாக்கிற சேவை செய்யறார். க்ஷேத்திர பாலகனா இருக்கார் சிவபெருமான் எல்லா இடத்துலயும். அதனால நீங்க எல்லா இடத்துலயுமே சிவபெருமானை பார்க்கலாம். அவரை பார்த்து நம்ம நமஸ்காரம் பண்ணி, நீங்க எப்படி பகவானுக்கு சேவை பண்றீங்களோ அதே மாதிரி
ஒரு துளியாவது நாங்களும் பகவானுக்கு சேவை பண்ணணும். நீங்க எப்படி சதா சர்வ காலம் ராமநாமத்தை உச்சரிக்கிறீங்களோ நானும் ராமநாமத்தை உச்சரிக்கணும், கிருஷ்ணநாமத்தை உச்சரிக்கணும், அவர்கிட்ட வேண்டிக்கலாம். நிச்சயமா அவர் கொடுப்பார். சிவபெருமான் இந்த மாதிரியான வரங்கள் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷப்படுறவர். ஏன்னா விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் நிறைய பேர் இங்க சொல்லுவீங்க. அதுல ரொம்ப பிரபலமான ஸ்லோகம் ஃபலஸ்ருதியில ஒரு ஸ்லோகம் வரும். சிவபெருமான் பார்வதி கிட்ட சொல்ற ஒரு ஸ்லோகம் அது. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த வராணனா அப்படின்னா பார்வதியை குறிக்கக்கூடிய வார்த்தை. பார்வதி ஆக்சுவலா கேக்குறாங்க. அதுக்கு முன்னாடி பார்வதி உவாச்சுன்ற ஒரு ஸ்லோகம் வரும். கேனோ பாயன லகுனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ரொம்ப எளிமையான வழி என்ன இருக்கு? ஏன்னா பார்வதி ஹவுஸ் ஒய்ஃப், சிவபெருமானோட மனைவி. சோ ஃபுல் டே அவங்க மற்ற வேலைகள்லாம் பார்த்துட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றதுக்கு 40 நிமிஷம் ஆகுது அவங்களுக்கு. ஸோ பிஸி, டைம் இல்ல. நம்ம சொல்ற மாதிரிதான் பார்வதி சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க. சோ ஏதாவது ஈஸியான வழி சொல்லுங்க, என்னால விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்ல முடிக்க முடியல அப்படின்னு. சோ அதுக்காக சிவபெருமான் சொல்றார், ஈஸ்வர உவாச்சே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம். சோ ராம 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 அப்படின்னு சொன்னா விஷ்ணுவோட 1000 நாமத்துக்கு சொல்றதுக்கு சமம். சோ நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீயும் சொல்லு தேவி அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட சிவபெருமான் சொல்ற. சோ சிவபெருமான்ட்டு நம்ம அதை பிரார்த்தனை பண்றோம். துவாரகதீஷத்தை என்ன பிரார்த்தனை பண்றோம்? சேம், உங்களோட நாமத்தை சொல்லணும். அதுதான் உங்களுக்கு பக்தி பண்ணணும். ஹரே கிருஷ்ணா. மூல துவாரகா கஷேத்திர கி, துவாரகாதீஷ் கி, ஸ்ரீல பிரபுபாத கி. ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம அந்த கிணறு கிட்ட